ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க பாரதிமா. ஹரி ஓம். கேட்கலையாங்கம்மா? கேக்குறது கேக்குது. நம்ம உஷாஜிக்கு வணக்கம் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் மாலைக்கண் வணக்கம். ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட அப்பு நாட்டிலே திருவைத்திங்களூரில் தான் பிறந்தார். அந்த பிறந்தார். இளம் வயது முதல் சிவபெருமானின் மீது அதிக பக்தி உடையவர். பயின்றதோடு சிவா மங்களங்களையும் பயின்றவர். இறைவன் மீது அதிக பற்று கொண்ட அடியாரையும் பணிய வேண்டும் என்ற எண்ணத்தையும் வைத்திருந்தார். திருமணமாகி இல்லறமாகிய நல்லறத்தை நல்ல சிறப்பா நடத்தி கொண்டு இருக்கிறார். 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். எல்லாரும் குடும்ப சகிதமா சிவ தொண்டு செய்து வாழ்ந்து வருகின்றனர். அப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் நாவுக்கரசர் வரலாறு அவருக்கு தெரிய வருது. நாவுக்கரசருக்கு இறைவன் அருள் புரிந்த விதம், அவரை கல்லை கட்டி கடலில் வீசிய போது இறைவன் காப்பாற்றிய விதம், சுண்ணாம்பு நீற்றறையில் காப்பாற்றியது, அவருக்கு நாவுக்கரசர் பட்டம் கொடுத்த விதம் அப்போதைய அடியார்களை மிகவும் கவர்ந்தது. காணாமலேயே மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர் செய்து கொண்டிருந்த அனைத்து அறச்செயல்களிலும் திருநாவுக்கரசு பெயரை, நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், நாவுக்கரசர் அன்னச்சத்திரம், நாவுக்கரசர் பாடசாலை, வீட்டில் உள்ள அனைவருக்கும் நாவுக்கரசர் பெயரையே சூட்டினார். குழந்தைகளுக்கும் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, அனைத்திற்கும் அவர் பெயரையே வைத்தார். காரணம், நாவுக்கரசர் பெயர் சிவபெருமான் வைத்த பெயர், உலகெங்கும் பரவ வேண்டும் என நினைத்தார். அதோடு பொய், காமம், கோபம் முதலான குற்றங்களை அடியோடு ஒழித்தவர். அப்படி இருக்கும்போது திருப்பலனம் போய்விட்டு அந்த வழியாக திங்களூரில் ஈசனை காணலாம் என எண்ணினார். நல்ல வெயில் காலம், தாகம், நாக்கு வறண்டு போயிருக்கு. அப்ப தண்ணீர் பந்தல் ஒன்று இருந்தது. தண்ணீர் வாங்கி குடித்து விட்டு மேற்கொண்டு நடக்கலாம்ப்பா அப்படின்னு உள்ளே போறார். அடியார்கள் எல்லாம் மரத்தடியில் நில்லுங்கப்பா, தாகம் தனித்து விட்டு நடக்கலாம் சொல்லிவிட்டு நீர் பருகலாம் குடித்து விட்டு மேலே பார்க்கிறார். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இந்த ஊர்ல யாரோ பெரிய ஆள் இருப்பாங்க போல இருக்கு, இருக்கலாம் அப்படின்னு கொஞ்ச தூரம் நடக்கிறார். அடுத்து கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா சத்திரம் ஒண்ணு வருது. பெரிய அதோட அந்த சத்திரத்திலேயே அன்னதான கூடமும் இருக்கு. அப்பெல்லாம் நடந்து போறவங்களுக்கு அதிகம், அப்படி நடந்து போறவங்களுக்காக கால்கள் எல்லாம் நீட்டி உட்கார்ந்து இளைப்பாரி சமபரிகாரங்கள் செய்வதற்கு உள்ளேயே அன்னக்கூடமும் இருக்கு. அப்படி வசதியா எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. வரவங்க பசி தீர்ந்துட்டு போறதுக்காக இதையெல்லாம் பூர்த்தி கர்மான்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் முக்கியமான கர்மா. இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணி வைப்பாங்க பெரிய ஆளுங்க, பெரிய பணக்காரங்க. அப்படி அங்க ஒருத்தர், அந்த இடத்தோட மேனேஜர் வந்து உணவு தயாராயிடுச்சு, சாப்பிட்டு போங்கன்னு சொல்றார். சரி என்று உள்ளே போறார். அங்கே பெரிய பலகையில் திருநாவுக்கரசு அன்னக்கூடம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓ, பெரிய பணக்காரர் இருப்பார் போல இருக்கே, நம்ம பெயர்லயும் பெரிய ஆளுங்க இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு.
அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அவங்க ஆளுங்ககிட்டயே கேக்குறாரு, ஏன்பா என்னதான் காசு பணம் நிறைய இருந்தாலும் தான தர்மங்கள் எல்லாம் ஒரே பெயரிலேயே பண்றாரு, அவர் என்ன அவ்வளவு பெரிய பணக்காரரா அப்படின்னு சத்திரத்தில் உள்ள ஒருவர்கிட்ட அந்த திருநாவுக்கரசர் என்னப்பா அவ்வளவு பெரிய பணக்காரரா அப்படின்னு அவர் சொல்றாரு, அவர் பணக்காரர் தான்ப்பா, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இதையெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பெயர்ல பண்றது கிடையாது. அவரு ஒருத்தர் குருவா மதிக்கிறாரு. அவர் பெயர் திருநாவுக்கரசர். அதனால் அவர் பெயர்ல தான் எல்லாம் நடத்திட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இது பண்றவங்க பேரு அப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்றாரு. எல்லா தான தர்மங்களையும் செய்து வந்தார். யார் அவர் பண்றவர் பேர் என்னன்னு அவர் பேரு அப்பூதி அடிகள்னு சொல்றார். ஓ, எங்க இருக்கார் அவர், நான் பார்க்கணுமே அவர் அப்படின்னு கேக்குறார் அப்பர் பெருமான். அதுக்கு என்ன, நான் அழைத்து கொண்டு போறேன், ரொம்ப தொலைவுல இல்லப்பா, பக்கத்துலதான் இருக்கு, வாங்க கூட்டி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பூதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பூதி வாசல் வரைக்கும் போய் விட்டுட்டு வழியெல்லாம் சொன்னவர் அப்படியே போயிட்டார். இவர் போய் அங்க இருக்க திண்ணையில் போய் உட்கார்றார். கால் நீட்டி விசலாட்டமா உட்கார்றார். அப்ப உள்ளே இருந்து திண்ணையில் யாரோ இருக்காங்களேன்னு சத்தம் கேட்டு வெளியில பாக்குறாங்க. இப்படி திடீர்னு வருவர்களுக்கு அதிதின்னு பெயர். அதாவது சொல்லாமல் வருபவருக்கு இன்ன டேட்ல வரேன்னு திடீர்னு வரவங்களுக்கு யாரோ அதிதி வந்திருக்காங்கன்னு அப்பூதியும் அவர் மனைவியும் சேர்ந்து வெளியில் யார் இருக்கா, அதிதி தேவோ பவ அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. அதிதி சாமிக்கு சமானம். யாரோ வராங்க, சொல்லாம வந்துட்டாங்க, ஏங்க நீங்க சொல்லாம வந்துட்டீங்க, அப்படிலாம் வரக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லாம வந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்தீங்கல்ல அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க இந்த இல்லற தர்மத்தை பண்றதுக்காக தான் நடத்துறோம், தயவு பண்ணி உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி காலம் அது. நம் கலாச்சாரம் அப்படி இருந்த காலம் அது. அதை கெடுப்பதற்கே 200 வருஷம் ஆண்டார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். என்ன இந்த ஊர் சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை, துணிமணிக்கு பஞ்சமில்லை, பெருசா ஒன்னும் வசதியும் இல்லை, ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க, உபகாரம் பண்ணி கொண்டு இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களே, பிரிவினை இருந்தாலும் அதை பெருசா வெளியில காமிக்காம இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு புத்தி யோசிச்சு இங்க இருக்காங்க. எல்லாரையும் டைவர்ட் அண்ட் ரூல் அப்புறம் எல்லாம் மாறி போச்சு. அதற்கு முன்னாடி அப்படிதான் அதற்கு முன்னாடி இருந்த காலம் அப்படிதான் இருந்தது. அப்ப அவங்க அப்போதையும் அவர் மனைவியும் உள்ளே வாங்க அழைத்து போறாங்க. கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணீர் கொடுக்கறாங்க. யார் நீங்க, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் யாருன்னு சொல்றேன், நீ திருநாவுக்கரசு பேர்ல தானம் தர்மம் பண்றியே, யாருப்பா அவரு அப்படின்னு கேக்குற. அவர் என் மானசீக குரு, அவர் மாதிரி யாரையும் பார்க்க முடியாதுங்க, எங்க வேணாலும் பார்க்கலாம், என் குரு மாதிரி ஒருத்தரை பார்க்கவே பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டார். அதுக்கு உடனே அப்பூதி சொல்றாரு, அதுக்கு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதுங்க, வார்த்தையால சொல்ல முடியாது. என்ன வழி என்னை ஒரு கஷ்டத்துல இருந்து எதுல இருந்து என்னை வழி நடத்துவதே அவர்தான்.
திருமூலர் சொல்லி இருக்காரு இல்லையா, கொல்லினும் நல்ல குருவை காண். அந்த மாதிரி எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அவர் எனக்கு ஒரு கஷ்டம்னா அவரு அவர் அப்படி அவரை நான் நினைச்சுப்பேன். அவரு எனக்கு முடிவு எடுக்க முடியலன்னா அவரை நினைச்சுக்குவேன் மனசுல. உடனே என் புத்தியில நல்ல விஷயங்களை எல்லாம் புரிய வச்சு கஷ்டம் போறதுக்கான வழியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த விஷயத்துல நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு குரு கிட்ட போய் என் பையனுக்கு காலேஜ்ல சீட்டு வாங்கணும், என் பேரனுக்கு அட்மிஷன் வாங்கணும், என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி எல்லாம் கேட்பது அதர்மம். என்ன விஷயமா குரு நினைக்கணும்னா, இந்த விஷயம் எப்பவும் நடக்கும் அப்படின்னா தினமும் குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, குருநாதா, நான் படிக்கின்ற சாஸ்திரம் எனக்கு நல்லா புரியணும், படிக்கிற விஷயங்கள் சந்தேகங்கள் நீங்க தான் தீர்த்து வைக்கணும், எனக்கு எப்போதும் தர்ம விஷயங்களையும் சாஸ்திர விஷயத்தையும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் சங்கடங்களையும் நீங்க தீர்த்து வைத்து தர்மமான வழியில் நடக்கிறதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும். நான் எப்போதும் பிரம்ம ஞானம் நிஷ்டையில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம குருநாதர் கிட்ட கேட்கணும். வேற எதையும் கேட்க கூடாது. ஏன்னா குரு பிறவி ஏற்படாதவாறு ஒரு நித்திய வஞ்சனம் எப்பவுமே ஞாபகமா வைத்து சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டம்னா அவரை நினைச்சுக்குவேன். அவருக்கு எனக்கு புத்தியில ரூபமா தீர்த்து வைப்பார். ஓ அப்படியா, அவர் எங்கப்பா இருக்காரு, அவரை பார்த்திருக்கியா? இல்லைங்க ஐயா, எனக்கு இன்னும் அவருக்கு பார்க்கறதுக்கான கொடுப்பனை கிடைக்கல. என்ன பண்றது, அவ்வளவு பாவியா இருக்கேன் நான். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மகிமையெல்லாம் நிறைய மனசுக்குள்ள நினைத்து பார்க்கிறேன். அவர் தரிசனம் தான் கிடைக்கல. அன்பே உருவானவர். நான் அவரையே நினைத்து இருக்கேன் அப்படின்னு அவருக்கும் தெரியும், நல்லா தெரியும் என்றதும் ஒரு நாள் என்னை பார்ப்பதற்கு அவர் வராமலா போயிடுவாரு. நிச்சயம் குருநாதர் என்னை பார்க்க வருவார். இல்ல நான் அவரை பார்க்க போவேன். எப்படி எனக்கு அவர் தரிசனம் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அப்பூதி. சரி, எதை வைத்து நீ அவரை கும்பிடுற, அவரை பத்தி என்ன தெரியும், கொஞ்சம் சொல்லேன், நானும் கேட்டு தெரிஞ்சு கொள்கிறேன். அப்ப தண்ணீர் கொண்டு உள்ள இருந்து அவங்க மனைவி கொடுக்கறாங்க, அதோடு மோரும் சேர்த்து கொடுக்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஈஸ்வரனுடைய பூரணமான அருளுக்கு பாத்திரமானவர் அப்படின்னா யார் தெரியுமா? என் குருநாதர். அவர் ஒருத்தர் தான், இதைவிட வேற டெபினிஷன் சொல்ல முடியாது. ஈஸ்வரரே அவருக்கு இலட்சியமே கொடுத்தவர். சமீபத்தில் அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்திருக்கார். அதுவும் யார்கிட்ட இருந்து? சாட்சாதன் ஈஸ்வரன் கிட்ட இருந்து. சுவாமியோட திருவடி பிரம்மா விஷ்ணுவாலேயே கண்டுபிடிக்க முடியாமல் திருமுடி திரியடி தேடி அலைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த கதை தெரியுமாப்பா? அப்படி அவருக்கு அது திருவடியில கிடைக்காம என் குருநாதருக்கு திருஷ்டினா தீட்சையே கிடைத்தது இவருக்குதான். இன்னொரு விஷயம் தெரியுமா? கிராமப்புற கோயில் எல்லாம் விளக்கு எரியுதே அப்படின்னு சொன்னா யாரால தெரியுமா? அது என் குருநாதர் தான். குருநாதராதான். எல்லா கோயிலையும் கல்லு புல்லு செடி மண்டி இருக்கும், பக்கத்துல யாரும் உள்ள வராத அளவுக்கு இருக்கும். இவர் உளவார பணி செய்து, இவர் உற்று பார்த்து உளவார பணி செய்து எல்லாம் கோயிலுக்கு வர மாதிரி எல்லாம் பண்றார். அப்பதான் அப்பூதியடியார் அவரை உற்று பார்த்து கேக்குறார், ஆமா யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே, நீங்க யாருன்னு சொல்லுங்க. அதுவா, என்னை திருநாவுக்கரசன் சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு புன்முறுவல் பண்றாரு. யோசிச்சு பாருங்க. இந்த சீன் எனக்கு சாரி மேடம், எனக்கு இந்த இதெல்லாம் காமிக்கணும்னு இருக்கு, அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்த சீன் எல்லாம்
பையனும் இங்க இல்ல, இருந்தா காமிச்சிருப்பேன். இந்த சீனை பரவாயில்ல மனசுல மேம். நீங்க நரேட் பண்ணுங்க. நீங்க இந்த சீனை மனசுல சிரிக்கிற யோசிச்சு பாருங்களேன். இந்த சீன் மனசுல நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான். அப்பூதி அடிகள் கால் தரையில நிக்கல, நெடுஞ்சான் விழுந்துடுறார். என்னதான் சொல்றது? கைவல்ய நவநீதத்துல இதற்காகவே ஒரு பாட்டு இருக்கு. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்டமையனே உபதேசிக்க வந்த குருவே போற்றி, உய்யனே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமா ஒன்றுக்கும் காணேன் திருவடி போற்றி போற்றி. இந்த பாடல் அப்படியே பொருந்தும் அப்பூதி அடிகளார். இப்படி இருக்க மனநிலைக்கும் குருவை தரிசித்த இந்த நிலைக்கும் அனந்த ஜென்மங்கள் ஆண்ட எத்தனையோ ஜென்மங்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரை அப்பூதி அடிகள் இவ்வளவு நாள் மனதுக்குள்ளேயே வைத்திருந்தார். இப்ப நேர்ல பாத்துட்டாருப்பா. பார்த்துட்டா சும்மா இருப்பாரா? கை கால் ஓட மாட்டேங்குது. மனைவியை கூப்பிடுறார், சொல்றார், உள்ள அழைத்து கொண்டு போய் பாத பூஜை பண்ணி புது வஸ்திரம் கொடுத்து உணவு தயார் பண்ணி சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது குருநாதர் விஜயம்ன்றது ஒவ்வொரு சிஷியனுக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய கொடுப்பினை. அது எல்லோருக்கும் கிடைச்சிடாது. குரு நம்முடைய வீட்டுக்கு வர்றதுன்றது சாதாரண நிகழ்வு கிடையாது. எல்லா குருவும் எல்லா வீட்டுக்கும் போகவும் மாட்டாங்க. ஒரு சில சன்னியாசிய குரு தீட்சை பெற்றவர்கள் இருக்காங்க. யாரு இல்லங்களுக்கும் போகவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். நமக்கு வீட்டுக்கு வர முடியுங்கிறது ஒரு குருநாதர் வராருன்னா, அப்படின்னா அவருக்கு உபச்சாரம் பண்ண முடியறது அப்படின்னா அதுவும் அது நம்முடைய பூர்வ புண்ணியமாக இருக்கும்னு நிச்சயமா தெரிஞ்சுக்கொள்ளணும். இங்க குருநாதரையே பார்த்ததே கிடையாது. அவர் நம்மள குருவையே பார்த்து பேசி நம்மெல்லாம் பார்த்து தெரிஞ்ச குருவா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தா ரொம்ப எமோஷனல் ஆகும். ஆனா இவர் ஆளையே பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்து பழகினதும் கிடையாது. அப்பூதி அடிகள் குருவையே பார்த்தது கிடையாது. திருநாவுக்கரசர் எப்படி இருப்பார்? கருப்பா சிவப்பா, உயரமா குட்டையா தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டவர் அன்று குருவை சந்திக்கிறார். அப்படின்ற போது அது மட்டுமல்ல, இவர் கேட்டுக்கொண்டது இனங்க தீட்சையும் ஏற்கிறார். அப்படின்னா அவர் மனநிலை எப்படி இருக்கும் நாம சிந்தனை பண்ணி பார்க்கணும். அதற்காகத்தான் சொன்னேன், சிஷ்யனா இருந்து அவர் மனநிலை எப்படி இருந்தது பார்க்க வேண்டும். கண்ணுல ஜலம் வந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் இருந்து பார்ப்பான், அந்த பக்கம் இருந்து பார்ப்பான். அவன் சும்மா திரும்பினா கூட என்ன வேணும், என்ன கேட்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு அசைவையும் பின்னாடி இருந்து பார்ப்பான். நெஞ்சம் நிறைய ததும்பி கொண்டு இருக்கும். அவர் இருக்கின்ற நேரம் ரொம்ப இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகாதா அப்படின்னு இருக்கும். இதையெல்லாம் எதற்காக சொல்றோம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த சந்திப்பை பார்க்கணும். அப்போதுதான் அப்போது அடிகளார் மனமானது குரு சேவையில் நிறைந்து இருக்கும் என பார்க்கிறோம். அப்போ அவர் சாப்பிடுவதற்காக எல்லா வேலையும் தடபுடலாம் நடக்கும். அந்த ஊர்ல சும்மா அவங்களுக்கு யாராவது ஒரு சிவனடியார் வந்தாவே சாப்பாடு நல்லா நடக்கும். இவரோட குருவே, மானசீக குருவே வந்தோம்னா சும்மாவா நடக்கும்? ரொம்ப நல்ல விமர்சனையா நடக்குது. தடபுடலாம் நடக்குது. பாடசாலைக்கு போய் இருந்த அவர் மகன் வாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறார் அப்பர் பெருமான். நமஸ்காரம் பண்ணி என் பெயர் மூத்த திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்றார். ஓ, உன் பிள்ளைகளுக்கு உன் பெயர் கூட உனக்கும் இதே பெயர் தானா, வேறு பெயரே இல்லையாப்பா அப்படின்னு சிரிக்கின்றார். அப்பூதி அடிகள் கிட்ட கேக்குறார், எனக்கு இந்த பெயரை தவிர வேற தியானமே கிடையாது, அது ஒண்ணுதான் எனக்கு பிடித்த பெயர். அவங்க மனைவி சொல்றாங்க,
அவருக்கு அந்த பெயர் தான் வேதம். அவருக்கு அவருக்கு அதை காட்டிலும் வேற விஷயமே கிடையாது. அவர் பார்க்கின்ற விஷயம் எல்லாம் திருநாவுக்கரசர் அப்படின்றது மட்டும்தான். அதை சேர்த்து சொன்ன போதுதான் அந்த விஷயத்தை அணுகவே முடிகிறது அப்படின்னு அவர் மனநிலையை பற்றி சொல்கிறார். சரி, மூத்த திருநாவுக்கரசு, சாமி நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு நீ போய் தோட்டத்துல போய் ஒரு இலை அறுத்துட்டு வாப்பா, நல்ல சின்ன நல்ல நல்ல வாழை, நுனி இலையா வாழை பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி அப்பூதி அடிகளார் மனைவி வந்து அவங்க பையனை அனுப்புறாங்க. அதுங்காட்டியும் இவங்களுக்கு சுத்தம் பண்ணி இவருக்கு ஆசனம் தீர்த்தம் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ திருநாவுக்கரசர் என்ன கேட்கிறாருன்னா, இது என்னப்பா புது பழக்கமா இருக்கு, தனியாவா நான் மட்டுமா சாப்பிட போறேன்? அப்படியெல்லாம் கிடையாது. உங்க வீட்டில் எல்லோரையும் உங்களோடு சேர்ந்து எல்லோரோடையும் சேர்ந்துதான் நான் சாப்பிடுவேன். விருந்தோம்பல் பண்ணும்போது மிக முக்கியமான பண்பா சொல்லப்படுறது. விருந்துக்கு வரவங்கள தனியா உட்கார வச்சு அவங்கள மட்டும் சாப்பிட வைக்கிறது பெரிய இதுவா கருதுவது கிடையாது. அந்த வீட்டுல இருக்கின்ற தலைவன் அவர்களோட சாப்பிடணும். அது மட்டுமல்ல, அந்த வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து சாப்பிடணும். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் அப்படின்னு சொல்லி இருக்கார். ஏதோ இருக்காங்க, சாப்பாடு போட்டு அப்படி அனுப்பிடலாம், அப்படி கிடையாது. முகனமர்ந்து நாம் முகத்துக்கு நேரா பார்த்து பேசி கொண்டு அவர்களுக்கு நான் ஒரு நல்ல கம்பெனி கொடுக்கணும் அப்படின்றதுதான் அர்த்தம். ஏதோ தலையெழுத்தே கடனைன்னு போடுவது கிடையாது. அப்படி போடுவது விருந்தோம்பலுக்கு சேர்த்தியே கிடையாது அப்படின்னு வள்ளுவரும் சொல்றார். இவரும் அதான் சொல்றார். நான் எதுக்கு தனியா சாப்பிடுறேன், நீங்கள் எல்லோரும் வாங்க சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்றார். பையனும் வரட்டும், நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு மூத்த திருநாவுக்கரசு இலை அறுத்து வரட்டும்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுவாங்க? கதை, சொந்த கதை, சோக கதை, அப்படிலாம் பேச மாட்டாங்க. திருவதிகையில் நடந்த கதைகள் பேசுறாங்க. சிதம்பர தரிசனம் பண்ணது, சீர்காழியில் சம்பந்த பெருமானை பார்த்து அந்த கதையெல்லாம் விவரமா பேசுறாரு அப்பர் பெருமான். சந்தோஷமா பேசிக்கொண்டு இருக்கின்றார். நடுவுல ஈஸ்வரன் பற்றின தத்துவங்கள் எல்லாம் பேசுறாங்க. குருவின் கடமைகளை கரெக்டா பண்றார் அப்புதியடிகள். நிறைய இடத்துல சந்தேகம் எல்லாம் இந்த இடத்துல தெளிவு கிடைக்குது அப்பர் பெருமானின் பதிலால். அதனால நிறைய கேள்வியும் இருக்கு, அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்காங்க. பேச்சு சுவாரஸ்யத்துல இந்த பையன் போனான் இல்லையா, இலை இருக்க இன்னும் வரலையே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணமே இல்லாம போயிடுச்சு. திடீர்னு நினைச்சு கொள்றாங்க, ஆகா சாப்பிடத்தானே உட்கார்ந்தோம், இலையறிக்க இவ்வளவு நேரமா ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறாங்க. இருங்க என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புதியடிகள் கொல்லைப்புறமா போறாங்க. போய் பாக்குறாங்க. அங்க என்ன நடந்ததுன்னா, அந்த பையனுக்கு பாம்பு ஒன்று தீண்டி அவன் உடம்பெல்லாம் நீலம் பூத்து அவன் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். வாழை மரம் அருகிலேயே விழுந்து இருக்கான். இவரு பதட்டமா போனதை பார்த்து மனைவியும் பின்னாடியே போறாங்க. பதறி அடிச்சுட்டு இவர் போறாங்க, பின்னாடி போறாங்க. ஆஹா இப்படி ஆயிடுச்சே, அபசமா ஆயிடுச்சே. அவன் நறுக்கின வாழை இலை அவன் கையிலேயே இருக்கு. அவன் இப்படி கிடக்குறான், ஒரு மூச்சு பேச்சு இல்லாம. அவன் என்ன பண்றான், வாழை இலையை போட்டு நல்லா கட்டி ஓரமா சுருட்டி வச்சு விட்டு மீதி நல்லா இருந்த வாழை இலையை எடுத்துட்டு பரிமாறுவதற்காக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. உடனே போயிட்டு எல்லாம் பரிமாற எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நாவுக்கரசர் சொல்றாரு, இருப்பா அவசரப்படாதீங்க, முறைப்படி செய்யணும். சாப்பிடுவதற்கு முன்னாடி திருநீறு பூசிக்கணும் இல்லையா, அதெல்லாம் பழக்கம் இருக்கா இல்லையா?
பையன் கூப்பிடுங்க, அவனுக்கும் பூசி விடுறேன், எல்லாம் பூசிக்கொண்டு சிவாய நம்ம சொல்லி கொண்டுதான் சாப்பிடணும். இப்ப எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி இந்த சின்ன என்ன சொல்றது, இந்த பாலர் பள்ளியில எல்லாம் கூட சொல்லி தராங்க. இந்த சாப்பிடறதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகம், அதாவது பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்ம பிரம்ம பிரம்மா ஆக்னோ நாகுதம் பிரம்ம பியதே தே தேவகை வைத்த பிரம்ம கர்ம சமாதினம் அப்படின்னு பிரம்மார்ப்பணம் ஸ்லோகம் சொல்லிவிட்டு நான் சாமி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லி இருக்கார். சுவாமி சத்ய சாய்பாபா பாட்டுல ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா கூட பிரம்மா அர்ப்பணம்னு சொல்றதுனால ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் ஆயிடுது. இந்த தோஷங்கள்லாம் போய் பிரசாதமா மாறிடுறது. அப்பேற்பட்ட ஒரு சாப்பாட்டை நாம் சாப்பிடும் பொழுது அது நம்ம ஒரு சந்தேகப்படாம சாப்பிடலாம், நிச்சயம் கெடுதல் பண்ணாது அப்படின்னு சொல்றார். அதனால இந்த சாப்பாடு சாப்பிடுறதுங்கிறதே அன்னத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் போக்கி, அன்னத்துல எப்படி அசுத்தம் வரும்னு கேட்டா, அன்னத்தை சமைக்கிறவங்களோட மனநிலை, மன அசுத்தங்கள் அன்னத்துல வந்துட்டு உட்காரும். அதை தான் மந்திரபூர்வமா சொல்லிவிட்டு தான் சாப்பிடணும். இந்த ஒரே ஒரு பருக்கைக்கே என்னோட இலையில் இப்ப உட்கார்ந்து கொண்டு என்னுடைய குச்சி பாக்கிய பெற்று இருக்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு இந்த அன்னத்தை விளைவிச்சவங்கல இருந்து ஆரம்பித்து அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிவிட்டு தான் நாம் சாப்பிடணும். இதுதான் முறை. அப்போ எல்லோரும் திருநூறு பூசிக்கொண்டு சிவாய நம்ம சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கூப்பிடுறார். இப்ப எப்படி போய் கூப்பிட்டு வருவார்? வாழை இலை வச்சு கட்டி வச்சு இருக்காங்க. 2 பேருக்குமே துக்கம் தொண்டையை அடைக்குது. என்ன இங்க சொல்றதுன்னே தெரியல. அவங்க அவன் இங்க உதவான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல சொல்லவும் மாட்டேன்றார். கண்ணுல ஜலம் வருது. ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. கண் ஃபுல்லா நீர் அடக்கிட்டாங்க. இந்த விருந்து முடிஞ்சோடனே பார்க்கிறோம். அவர் முகத்தை பார்த்தா குருவுக்கு தெரியாதா என்ன? அதாவது அவரோட முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப நிறைய அவங்களோட எப்படி இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தை இழந்துட்டு இருக்கப்ப அவங்க முகம் மாறிடுது இல்லையா? அத அவரு பாக்குறாரு. என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, முகத்தை பார்த்தாதான் தெரிஞ்சுட்டு, அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரியுமே, அதுவும் குருநாதருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிடும். ஏதோ பெருசா நடந்திருக்கு, என்கிட்ட மறைக்கிறீங்க நீங்க 2 பேரும், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறார். அப்ப என்ன சொல்றார் புதியடிகள்? நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றார். மனைவிக்கு அதை சொல்லும் போது அவங்களால அங்க இருக்கவே முடியல. அவங்களால விம்மி அழுகுறாங்க. என்ன பண்றது? உள்ள ஓடி போய் பாக்குறார். அப்ப ஆஹா, என்ன பண்றீங்க? இப்படி பிள்ளைய போட்டு வச்சுட்டு விஷயத்தை சொல்லாம என் பசிய ஆத்துறது அவ்வளவு முக்கியமாப்பா? நியாயமா நீ பண்ணது? நீயே சொல்லு, கிளம்பு, அவனை தூக்கு அப்படின்னு அந்த பையனை அவரே தூக்கி கொண்டு ஓடுறார். அவர் பின்னாடியே அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும், குடும்பமே ஓடுறாங்க. அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் ஓடுறாங்க. அடியார்கள் கூட்டம் எல்லாம் ஓடுது. நேரா திங்களூர் பெருமான் கோவில்ல முன்னாடி போய் போடுறார் அந்த பையனை. உடனே பாட ஆரம்பிக்கிறார். என்ன பாட்டுன்னா, நம்ம இப்போ தேவாரம் கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொலாமிடு வெண்தலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே, 2 கொலாம் இமையோர் தொழு பாதம், 2 கொலாம் இளங்குங்குலை பெண்ணான்,
இரண்டு கொலாம் உருவம் சிறு மான்மலு இரண்டு கொலாம் அவர் எய்தினதாமே. மூன்று கொலாம் அவர் கண்ணுதலாவன மூன்று கொலாம் அவர் சூலத்தின் மொய்யிலை மூன்று கொலாம் கனை கையது வில்நான் மூன்று கொலாம் புறம் எய்தனதாமே. நாலு கொலாம் அவர் தம்முகமாவன நாலு கொலாம் ஜனனம் முதல் தோற்றமும் நாலு கொலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு கொலாம் மறை பாடினதாமே. அஞ்சு கொலாம் அவர் ஆடரவின் படம் அஞ்சு கொலாம் அவர் வெல்புலனாவன அஞ்சு கொலாம் அவர் காயப்பட்டான் கனை அஞ்சு கொலாம் அவர் ஆடினதாமே. ஆறு கொலாம் அவர் அங்கம் படைத்தன ஆறு கொலாம் அவர் தம்மகனார் முகம் ஆறு கொலாம் அவர் தார்மிசை வண்டின் கால் ஆறு கொலாம் சுவை ஆக்கினதாமே. ஏழு கொலாம் அவர் ஊழி படைத்தன ஏழு கொலாம் அவர் கண்ட இருங்கடல் ஏழு கொலாம் அவர் ஆளும் உலகங்கள் ஏழு கொலாம் இசை ஆக்கினதாமே. எட்டு கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம் எட்டு கொலாம் அவர் சூடும் இனமலர் எட்டு கொலாம் அவர் தோளினை ஆவன எட்டு கொலாம் திசை ஆக்கினதாமே. ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் மார்பினில் நூலிலை ஒன்பது போலவர் கோல குல ஜடை ஒன்பது போலவர் பாரிடம் தானே. பத்து கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொலாம் எயிரும் நெறிந்துற்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கொலாம் அடியார் செய்கைதானே அப்படின்னு ஒன்று கொலாம் பத்து கொலாம் பாடி முடிக்கிறாரு. இதெல்லாம் பாடி முடிச்சு பாடுறாரு. அவர் அவருடைய அணிகலமாக இருக்கக்கூடிய 5 தலை நாகம் இருக்கிறது. அதன் கண்கள் 10 மற்றவரின் உயிரை போக்கக்கூடிய பற்கள் 10 அவர் நசுக்கிய ராவணன் தலை 10 அவர் அழுத்திய கால் அவன் பற்கள் நொசுங்கின அதுவும் 10. இதெல்லாம் மட்டுமல்ல, இதை பாடி முடித்த பிறகு இந்த பொருள் எல்லாம் வர மாதிரி 10 மாதிரி 10 பாடலையும் பாடுறார். இதெல்லாம் பாடி முடித்த உடனே அந்த பாட்டு பாடும்போது இறைவனுக்கு இப்பேற்பட்ட துக்கத்தோடு நம்ம சிஷ்யன் இருக்கான்னு திருவடி தீட்சை கிடைச்சிருக்கு. சுவாமிக்கு என்ன ஆசைன்னா திருநாவுக்கரசரை பாட விட்டு பார்ப்பதுதான். இவர் கதவு திறப்பதற்காக வேதாரண்யத்தில் கதவு மூடுவதற்காகவும் ஒரு பாடல், இருவரும் திருஞான சம்பந்தரும் இவரும் சந்திப்பின் போது நடந்த நிகழ்வு. நம்ம திருநாவுக்கரசர் பத்தி பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்திருக்கோம். அது மாதிரி சுவாமி இவரை நிறைய பாட விட்டு கேட்பார். அவரை முழுமையாக புரிந்து கொண்டு பையனுக்கு போன உயிர் திரும்பி கொடுக்குறாங்க. எப்படின்னா, எந்த நாகம் அவனை தீண்டியதோ அந்த நாகமே விஷத்தை எடுத்து விடுகிறது. அந்த பையன் தூக்கத்திலிருந்து எழுவது போல எழுந்து உட்கார்கிறான்.
ஊர் முழுக்கவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பாக்குறாங்க. ஒரு பாடல் இருக்கு, தன்னை உணர்த்த தத்துவ ஞானிகள் உன்னை வினைகள் முடிச்சு அவிழ்ப்பர், திண்ணை வினைகள் பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாறு. இங்க வந்து இங்க இந்த பாடலை கனெக்ட் பண்ற பார்க்கணும்னு தோன்றுது. ஏன்னா சென்னியில் தலை வைத்த சிவன் அருளாலே இந்த அப்பர் பெருமானுடைய பாடலுக்கு சிவபெருமான் எப்பேற்பட்ட அனுகிரகத்தை செய்வதற்கு தன்னுடைய சிஷ்யன் வந்து ஒரு இது கேக்குறான் அப்படின்னு அவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும். இதற்கு ஒத்து போன மாதிரி இந்த பாடலானது குருவினுடைய அருள் மட்டும் இருந்து விட்டதுன்னு சொன்னா முன் வினைகள் எல்லாம் நமக்கு மூளாமல் அழிந்துவிடும். ஞானத்தினால் அழிந்து போகும். அது மட்டுமல்ல, குருவின் அனுகிரகம் எந்த வினையையும் பயனையும் நாம் தாங்குவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கும், ஒரு பொறுமை கொடுக்கும். அதனால் குரு இல்லாம கதிங்கிறதே கிடையாது. குரு இல்லாம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த குருநாதர் மகிமையை, அப்பூதி அடிகள் மகிமையை அந்த ஊராரே தெரிந்து கொண்டு சிஷ்யன் வந்து பதட்டமா இருக்கார். யாரு அப்பூதி அடிகள்? பையனை உயிர்ப்பித்து விட்டார், சாப்பிட்டு போகணும்னு அதையே யோசித்து கொண்டு இருக்கார் அந்த அப்பூதி அடிகளாரும் அவங்க மனைவி. மூத்த திருநாவுக்கரசர் சாமிய கூப்பிட்டு, அதாவது திருநாவுக்கரசர் வந்து கூப்பிட்டு, பாப்பா போய் சாப்பிட்டு வருவோம் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறார் வீட்டுக்கு. போய் அவரோட உணவு உண்டு அந்த ஊருக்கு எல்லா சத்திரத்தையும் அன்று அன்னதானம் செய்தார். அவர் அன்னதானம் செய்தார் அப்பூதி அடிகளார். இந்த ஒரு பெரிய நிகழ்வு நடந்து இருக்கின்றது. ஊர் மக்கள் எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். திருநாவுக்கரசரை பார்க்க எல்லோரும் திரண்டு வந்து எல்லோரும் நமஸ்கரித்து எல்லோரும் திருநூறு பூசிக்கொண்டு சிறிது காலம் அங்கேயே தங்க சொல்லி வென்றார். அப்பூதி அடிகள் கேட்டுக்கொள்கிறார். பார்த்து தினம் வந்து அவரை வந்து எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் தங்கி விட்டு போனால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்படி சந்தோஷப்பட்டு அங்கேயே தங்கி சில காலம் இருந்து விடுகிறார் அப்பூதி அடிகளார். அவரோடு இருந்து அவருக்கு சாஸ்திர விஷயம் உபதேசம் செய்து ஊர் மக்களுக்கு எல்லாம் நல்ல சத்சங்கமாக நல்ல சத் விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு ஈஸ்வரனுடைய பெருமைகள் எல்லாம் நன்றாக விளக்கி எல்லாருக்கும் உளவார பணியில் ஈடுபடக்கூடிய அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணி ஈஸ்வரனை துதித்து பாடி புகழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருப்பலனம் போறார். திருப்பலனம் போய் அங்க இருக்கிற ஈஸ்வரனை பாடும் பொழுது இந்த அப்பூதி அடிகளாருடைய பெருமையை அவர் அங்கு பாடுகிறார். அந்த பாடல் அஞ்சி போய் களிமெலிய அலம்போம்பும் அப்பூதி வஞ்சித்து என்பலை கவர்ந்தான் வாரானே ஆயினும் பஞ்சிற்கார் சிறக்கண்ணம் பார்த்தாருக்கும் பலனத்தான் அஞ்சி போய் களிமெலிய அலம்பொழும்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் கோடியே அப்படின்னு திருநாவுக்கரசர் வந்து அங்க அப்பூதி அடிகளாரை பத்தி பாடுறார். குறித்து பாடி மனம் மகிழ்ந்து தர்மம் அக்னி கோத்திரம் பண்றது, தினமும் அக்னி கோத்திர கர்மங்கள் எல்லாம் முறையாக செய்து கொண்டு இருக்கிறார். அதற்கு மனம் மகிழ்ந்து தன்னுடைய திருவடியை தன் திருவடியை தன் தலையில் சுவாமி வைக்கிறார். எந்த ரூபத்தில் அப்படின்னு சொன்னா, அப்பூதி அடிகளார் சூட்டி கொண்ட குறிஞ்சி பூவை தன்னுடைய திருவடியை சாமி வைக்கிறார் அப்படின்னு பொருள் படுற மாதிரி இந்த பாடல் அவர் அமைத்து பாடுகிறார். அவர்களது
அவர்களது சொந்தம் ரொம்ப முக்கியம். சொதர்மம் முக்கியம். சொதர்மம் கரெக்டா பண்ணிட்டு அதுதான் சமூகத்திற்கு ஆற்றக்கூடிய மிகச்சிறந்த தொண்டுன்னு அலம் நம்பும் அப்பூதி அடிகள் சொன்னால் அவருடைய தர்மத்தை அவர் பண்ணி கொண்டு இருக்கிறார். குருநாதர் சொல்றார்னா சொல்ற மத்தியஸ்ய தர்மஸ்ய தியாயதோ மகாதோபதா அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் சொல்றார். சொதர்மத்தை பாடல்ல புகழ்ந்து இருக்கார் பார்க்கின்றோம். இவர் இப்படியே சில காலம் இருந்து நம்ம இன்னும் என்ன சொல்லணும்னா, அதாவது ஒரு அடியாருக்கு சேவை செஞ்சா நமக்கு எல்லாம் தான தர்மம்னா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாரும் அவங்களே ஒரு சின்ன இது கோயிலுக்கு பண்ணா கூட நம்ம பேர் தெரியணும் அப்படின்னு எல்லாம் போடுறோம். இது ஒரு அடியாருக்கு பண்ணுனா அந்த இது அதனால எவ்வளவு பலன் அப்படின்னு, அதாவது அந்த 63 நாயன்மார்களோட இவரும் இணைஞ்சு இருக்கிற அளவுக்கு இவரோட இது இருக்கு. இவரோட இது பாத்தீங்கன்னா தை மாசத்துல வரக்கூடிய சதய நட்சத்திரம் திருநாளா இவருடைய குரு பூஜையா அமைஞ்சிருக்கு. நம்ம குருவை பத்தி சொல்லும்போது நமக்குமே இப்படி அவங்க பார்க்கல, நம்ம பார்த்து நமக்கு உசாஜி கிடைச்சிருக்கிறது அப்படின்றது உண்மைக்குமே எனக்கு அப்பதான் நினைக்க தோணுது. இத படிக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அவங்க இருந்து நம்மளை வழி நடத்தி செல்றாங்க அப்படின்றது. ரொம்ப நன்றிங்கம்மா.